இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஹாய் திறந்து வைத்து ஒரு வருடமே ஆன மதுமாஸ் ஹாஸ்டலோட டூர் இன்னைக்கு நான் போட போகிறேன். ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். எப்படியும் ஷேக் பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு. நான் ஃபோனை இப்படி இப்படி அப்படியே இப்படி பிடிச்சிக்கிட்டு போனால் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. முக்கியமாக அந்த வாட்ச்மேன் நம்ம திருட்டு பயம் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சீக்ரெட்டான ஒரு கேமரா இருக்குது, அது மூலமாக தான் எடுத்தேன். ஸோ வீடியோலாம் ரொம்ப பயங்கரமாக ஷேக் ஆகிருக்கும், சரியாக காட்டியிருக்க முடியாது. நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். சில இடத்துல மட்டும் தான் டேரெக்டாக வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அவளுடன் காத்துக்கொண்டிருந்த மதுமாஸ் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டலோட டூர் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நியூ டெல்லியில் இருக்குது. அதை நான் இப்போது வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சரத் ஹாஸ்டலு. அப்படியே இந்த ரூட்லேயே போனீங்கன்னா சிஷிர் ஹாஸ்டலு, மதுமாஸ் ஹாஸ்டல்லாம் பார்க்கலாம். இப்போ எனக்கு ரைட் சைட் கேஃப்டேரியா இருக்குது, அதாவது கேன்டீன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பூசா புக் ஸ்டோர் கூட இங்கே தான். பூசா புக் ஸ்டோரு. இது சிஷிர் ஹாஸ்டல், இது மதுமாஸ் ஹாஸ்டல். மரம் விழுந்து காம்பவுண்ட் உடஞ்சிருச்சு. ஸோ இங்கே பேரிகேட் போட்டிருக்காங்க இல்லையா, ஏன்னா வண்டிலாம் அலௌடு இல்லை, ஒன்லி சைக்கிள் மட்டும்தான் அலௌடு. டெலிவரி பாய்ஸ் கூட வெளியே நிறுத்திட்டு தான் உள்ளே டெலிவரி பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் மதுமாஸ் ஹாஸ்டல். ரைட் சைட்லேயும் போகலாம், லெஃப்ட் சைட்லேயும் போகலாம். இது லெஃப்ட் சைடு, நடுவில் தான் என்ட்ரி ஆகிற இடம். அப்புறம் ரைட் சைடு இருக்குது. நான் இப்போ ரைட் சைடு மூலமாக போய் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்டலோட ரைட் சைடில் இருக்கேன். இது நர்மதா காம்ப்ளெக்ஸ் சைடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் நர்மதா காம்ப்ளெக்ஸ். இதில் நிறைய பிரிண்ட்டு போடுறது, பிரிண்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் புக்ஸ் வாங்குறது, பென் வாங்குறது, அப்புறம் நிறைய மளிகை பொருட்கள்லாம் அங்கே வாங்கலாம். அதனால் நர்மதா காம்ப்ளெக்ஸ் இந்த சைடில் இருக்கிறது நர்மதா காம்ப்ளெக்ஸ் சைடுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பில்டிங். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இது ஒரு ஸ்டெப்ஸு. ஓகேவா? இங்கே ஒரு ஸ்டெப்ஸு போகுது. எங்கெல்லாம் கண்ணாடி இருக்கோ அந்த இடத்துலாம் ஸ்டெப்ஸு போகுதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஒரு ஸ்டெப்ஸு போகுது. ஆனால் இந்த டோர் ஆல்வேஸ் லாக் தான் போட்டிருக்கும், உள்ளே லாக் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு என்ட்ரி. ஆனால் இந்த என்ட்ரி ஓப்பன் பண்ண மாட்டாங்க, இதுவும் லாக்கில் தான் இருக்கும். அப்புறம் இது ஒரு மெயின் ஸ்டெப்பு, சென்ட்ரல் ஸ்டெப்பு. இதுவும் லாக்கில் தான் இருக்கும். இந்த பக்கம் என்ட்ரி ஆகிறது நம்ம வரணும்னா அந்த மெயின் வழியாக வந்தால் மட்டும்தான் வர முடியும். அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கா. அந்த டாப் ஃப்ளோரில் தான் என் ரூம் இருக்குது, ஆனால் ரூம் எதுன்னு காட்ட மாட்டேன். அப்புறம் எங்கள் சைடு இது வரைக்கும் தான் காம்பவுண்டு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஆர்ச்சர்ட். இங்கே காம்பவுண்ட்லாம் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கா. அடுத்து ஹாஸ்டலோட பின்பக்கம் வந்தாச்சு. இதுதான் ஹாஸ்டலோட பின்பக்கம். இங்கேயும் காம்பவுண்ட்லாம் எதுவும் இல்லை. ஆனால் அங்கே பெருசாக ஒரு பவுண்ட்ரி வேலி போட்டிருப்பாங்க, உங்களால் போக முடியாது. ஹாஸ்டலில் அப்புறம் இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, பின்னாடி ஒரு ஸ்டெப்பு, நடுவில் ஒரு ஸ்டெப்பு, லாஸ்ட்டில் ஒரு ஸ்டெப்பு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு. இது பேக் சைடு. இங்கே சைக்கிள்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? எங்கே ப்ரோ சைக்கிள் வெளியே நிற்குது, பார்க்கிங்லாம் எதுவும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பார்க். உங்கள் சைக்கிள் இங்கே துரு பிடிச்சி போனால் கூட கண்டுக்கவே மாட்டாங்க, ஷெட்டும் கட்டித்தர மாட்டாங்க. ஆனால் உங்கள் சைக்கிள் வெளியில் மழையில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சி துரு பிடிக்கணும். அதுதான் உங்களுடைய ஆசை. எவங்களுடைய ஆசைன்னு கேட்டால் ஐஆர்ஐயோட ஆசை. என்ன ஒரு நெகட்டிவாக சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, அப்படி தான் நடக்குது இந்த ஹாஸ்டலில். ஸோ பாருங்கள், இது நடுவில் ரவுண்டாக ஒரு தனி தொட்டி மாதிரி இருக்கும். நான் அப்போ மேலே போயிட்டு அங்கேருந்து காட்டுறேன். அப்புறம் இதெல்லாம் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அங்கேயும் நடந்துகிட்ருக்கலாம். அப்புறம் அப்படியே இங்கேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி ஒரு பில்டிங் தெரியாது, சயின்டிஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அப்படியே இப்படி வந்தீங்கன்னு வச்சுங்க, மதுமாஸில் லெஃப்ட் சைடு இது என்ன பில்டிங்னா, வாட்டர் ப்யூரிஃபை பண்ணுற பில்டிங். இதில் பெரிய வாட்டர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்குது. இங்கே குடிக்கிற தண்ணி இங்கே ஃபில்டர் ஆகி இதுலேருந்து பைப் மூலமாக எல்லா ஃப்ளோருக்கும் டாப்பில் போயிடும், குடிக்கிற தண்ணி மட்டும் செப்பரேட்டாக. அங்கேருந்து என்ன ஆகுனா, ஒரு ஃப்ளோர்லேயும் வாட்டர் ஃபில்டர் இருக்குது. அது அந்த கூலர் சிஸ்டத்துக்கு வரும். வாட்டர் ஃபில்டர் இல்லை, வாட்டர் கூலிங் சிஸ்டத்துக்கு வரும். அங்கேருந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அதையும் நான் காட்டுறேன்.
அப்புறம் இது வந்து வாட்டர் ஃபில்டர் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, ஜென்ரேட்டரும் இங்கே தான் இருக்குது. மொத்த சோலார் பேனலோட கனெக்ஷனும் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது. அது வந்து நான் பில்டிங் மேலேருந்து சோலார் பேனலை காட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். எப்படி டாப் ஃப்ளோர்லாம் போக முடியாது, நான் இங்கே ஃப்ளோர்லேருந்தே காட்டுறேன். அப்புறம் இது என்ன ப்ரோ ஒரே மாதிரி பில்டிங்லாம் நல்லா இருக்குது, பெருசாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபுட் கோர்ட். ஆக்சுவலாக வந்து இது காமன் மெஸ்ஸாக ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஓப்பன் பண்ணி விட்டால் ஸ்டேட் ஃபுட்டெல்லாம் நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதுக்கு வந்து பெரிய அப்போஸ் பண்ணியே ஆகணும். அப்படி தான் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணுவாங்களா இல்லை ஓகே சொல்லிடுவாங்கன்னு தெரில. இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் கிடைக்கும். இப்போதைக்கு வந்து எல்லா ஸ்டேட் ஃபுட்டும் கிடச்சிட்ருக்கு. இது ஓப்பன் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய ஆப்பாக இருக்க போகுது. ஸோ பாருங்கள், இங்கேயும் வந்து அந்த சைடில் என்ன காமிச்சோன்னா அதே தான் இந்த சைட்லேயும் இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக ஃப்ரண்ட்டில் என்ட்ரி ஆகுவோமா? இது வந்து சிஷிர் ஹாஸ்டல் ஆப்போசிட்டில் தெரிகிறது. இப்போ நம்ம வந்து மதுமாஸ் ஹாஸ்டலோட ஃப்ரண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே பொறுமையாக என்ட்ரி கொடுப்போமா? வீடியோவில் டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வரும், அது வந்து என்னுடைய ஐடி கார்டு. சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். இப்போ மதுமாஸோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து என்ட்ரி ஆகுறோம். பாருங்கள், நடுவில் வந்து ஒரு மரம் நின்றுட்டுருக்கு. மழை காலத்தில் வந்து இந்த ஃப்ளோரில் நடக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து பயங்கரமாக வழுக்கும். சேஃபாக தான் நடக்கணும். ஏன்னா வந்து ஃபுல்லாமே டைல்ஸ் தான். ஸோ இந்த ஒரே ஒரு ரூட்டு மட்டும்தான் உங்களால் என்ட்ரி ஆக முடியும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரூட் இருக்குது. அது வந்து அந்த சைக்கிள் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு போகிறது. ஓகேவா? அந்த ரூட்டில் கூட வந்து நீங்கள் போய்க்கலாம். ஆனால் வந்து நைட் டைம் ஆனால் இந்த ஒரே ஒரு வழி தான். இது வந்து பாருங்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து கண்ணு தெரியாதவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மார்க்கிங்ஸும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி கூட அங்கே வரலாம். ஸோ இதுதாங்க என்ட்ரி. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டலில் இந்த போர்டு பார்த்து தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அதுவும் வந்து ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தான் இந்த போர்டையே பார்த்தேன். அடப்பாவீங்களா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், எங்கள் வாட்ச்மேன் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து சென்ட்ரல் லிஃப்ட்டு, இதுதாங்க சென்ட்ரல் லிஃப்ட்டு. இதுக்குள்ளே போனீங்கன்னா 2 லிஃப்ட் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் அதிகமான பாப்புலேஷன் வந்து இருக்காங்கன்றதால இந்த இடத்துல 2 லிஃப்ட் இருக்குது. நீங்கள் எந்த லிஃப்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டன் அமுக்கினா எந்த லிஃப்ட் கீழே வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்தால் இதுதான் வந்து ரிசப்ஷன் ஹாலு. அதான் வந்து இந்த வாட்ச்மேனில் உட்காந்துருக்காங்களா, அங்கே தான் என்ட்ரி போடுறது, ரூம் நம்பர் அது இதுன்னு இருக்கும். அங்கே வந்து சோஃபாவும் இருக்கும், சும்மா உட்காருதுன்னு உட்காரலாம். இது வந்து லெஃப்ட் சைடு, மதுமாஸோட லெஃப்ட் சைடு. நீங்கள் போகணுன்னா இந்த வழியில் தான் போய் ஆகணும். அந்த பக்கம் லெஃப்ட் சைடு போகணுன்னா. அதேமாதிரி வந்து ரைட் சைடு வேணும்னா நீங்கள் ரைட் சைடில் போய்க்கலாம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சைக்கிள் பார்க்கிங் இருக்குது. ஓகேவா? இந்த சைக்கிள் பார்க்கிங்கில் வந்து சொன்ன இல்லையா, ரவுண்டாக நிறுத்துவாங்க. நடுவில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த தொட்டி, தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கும். ஏதாவது கலராக ஏதாவது வைப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து சைக்கிள் நிறைய நிற்குதா. இப்போ நம்ம அப்படியே திரும்பி உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து ரிசப்ஷனு, வரவங்களாம் வந்து பார்த்துட்டு போவாங்க. இங்கே ஜொமேட்டோ டெலிவரி, ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வந்து இங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இதெல்லாம் வைப்பாங்க. இது வந்து சென்ட்ரல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்னென்னா நம்மளுடைய டெலிவரி ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதெல்லாம் வந்து இந்த ஒரு கார்னரில் வந்து தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஓடிபி சொன்னால் அவங்க வந்து இந்த இடத்துல போட்டு போயிடுவாங்க. நம்ம எப்போ கிளாஸ் முடிச்சுட்டு வருமோ அப்போ வந்து எடுத்துக்கலாம். ஃபயர் ஆச்சுன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது வந்து நம்ம வந்து நர்மதா காம்ப்ளெக்ஸ் சைடு வந்து போயிட்டுருக்கோம். அதாவது ரைட் சைடு வந்து போயிட்டுருக்கோம். இப்படி போனால் தான் அந்த பக்கம் ஒரு லிஃப்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங், இதான் வாட்டர் கூலரு, அந்த தண்ணி சொன்னல அது. அப்புறம் இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டோர் இருக்குது. எல்லா இடத்துலையுமே டோர் வந்துருக்கும். ஸோ இந்த சைடு வந்து நான் காமிச்சு இல்லையா, இந்த டோர் வந்து மூடி இருக்கும் ஆல்வேஸ். சரி, அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு, ஸ்டெப்ஸுன்னு 2 இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து லிஃப்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? லிஃப்ட்டு வந்து ஒரே ஒரு லிஃப்ட்டு தான் இருக்குது நர்மதா காம்ப்ளெக்ஸ் சைடில். அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைடு இருக்குது இல்லையா, அந்த பக்கம் அதுலேயும் வந்து ஒரே ஒரு லிஃப்ட்டு தான் இருக்கும். சென்ட்ரலில் மட்டும்தான் 2 லிஃப்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ளோருக்கு வந்தாச்சு. லிஃப்ட்டு விட்டு வெளியே வந்தால் இங்கே பாரு, லிஃப்ட்டு விட்டு வெளியே வந்தாச்சா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு தெரியும். அப்படியே லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து ஸ்டெப்ஸும் இருக்கும். ஓகேவா? நீங்கள் கீழேருந்து வரும்போது ஸ்டெப்ஸ்லேயும் வரலாம், இல்லை வந்து லிஃப்ட்லேயும் வரலாம். ஓகேவா? ஆனால் லிஃப்ட்டும் ஸ்டெப்ஸும் ஆப்போசிட் சைடில் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ஸ் தான் வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கிறதுலையே இந்த மதுமாஸ் ஹாஸ்டல்லே. இந்த மாதிரி அந்த சைட்லேயும் இருக்கும். அப்புறம் எல்லா ஃப்ளோருக்கான கீழேயும் மேலே இருக்கிற ஃப்ளோருக்கான லைட்ஸ் வந்து ஒரே இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது வந்து 2 லிஃப்ட்டு காமிச்சு இல்லையா, அந்த லிஃப்ட் மூலமாக வந்தால் எப்படி போகிறதுன்னு காட்டுறேன். அந்த லிஃப்ட் மூலமாக இப்போ என் ஃப்ளோருக்கு வந்தாச்சு.
வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து சென்ட்ரல் ஸ்டெப்ஸு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபில்டர் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய மெஸ்ஸெலாம் காமிச்சில அது. அதுவே ரைட் சைடில் போனீங்கன்னா நர்மதா காம்ப்ளெக்ஸ் சைடு. ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம சென்ட்ரலில் இருக்கோம். இப்படியே போனீங்கன்னா நம்ம வந்து இது நம்மளுடைய சைடு வந்து போயிடலாம், நர்மதா சைடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பில்லு அது இது, அதுக்கப்புறம் ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். எல்லா ஃப்ளோர்லேயுமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கார்னர் வரும் இல்லையா, அந்த கட் ஆகிற இடத்துல அந்த கார்னர் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு வாட்டர் கூலர் சிஸ்டம் வந்து இருக்கும். இந்த வாட்டர் கூலர் வந்து அங்கே பாருங்கள், அந்த பைப் இருக்கு இல்லையா, அது மூலமாக தான் வந்து மேலேருந்து வருது. அப்புறம் சுவிட்ச் இருக்குது. இது வந்து வாட்டர் கூல் மட்டும் தான் பண்ணணும், ஃபில்டர் பண்ணாது. அப்புறம் வந்து இங்கே எல்லா கார்னர்லையுமே ஒரு பாத்ரூம் வந்து இருக்கும். இந்த பாத்ரூம் டூர் வந்து நம்ம தனியாக வீடியோவே போட்டிருக்கோம், வேணால் பாருங்கள். அப்புறம் வந்து எல்லா இடத்துலையுமே டோர் இருக்கும், எல்லா கார்னர்லேயும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க நான் காமிச்சது, அந்த நர்மதா காம்ப்ளெக்ஸ் சைடு லிஃப்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, சிங்கிள் லிஃப்ட்டு அது. இது வந்து அதுக்கு ஆப்போசிட் ஸ்டெப்ஸு, பெரிய ஸ்டெப்ஸுன்னு சொன்னேன் இல்லையா அது. இப்போ ஃபேமிலி ஷூட்ரு, அதுக்கப்புறம் வந்து அட்டாச்டு பாத்ரூம் கிச்சன் ரூம்ஸ் வந்து அந்த கடைசியில் இருக்குது. அது கிட்ட போய் பார்ப்போமா? இந்த சென்ட்ரல் ரூட் வழியாக வந்தோம் இல்லையா, அங்கேருந்து நீங்கள் ரைட் சைடில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 4 ரூமே வந்து அட்டாச்டு பாத்ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம், இதுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கடைசியில் இருக்குது பாருங்கள், அந்த கடைசி போகிறது இதுதான் வந்து ஃபேமிலி ஷூட்டு. அதுக்கும் வந்து இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வந்து ஃபேமிலி ஷூட் ரூம். இங்கே பாருங்கள் 4 ரூம் வந்துருக்கும், 4 ஃபேமிலி ஷூட் ரூமு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இந்த ஃபேமிலி ஷூட் ரூமோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,96,000 வருஷத்துக்கு. 1,96,000 80,000 தெரியலைங்க. ஓகே, இப்போ நான் அந்த லெஃப்ட் சைடு நர்மதா காம்ப்ளெக்ஸ் சைடு சிங்கிள் லிஃப்ட் மூலமாக வந்தேன் இல்லையா, அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இந்த டோருக்கு பின்னாடி எல்லாமே வந்து சிங்கிள் சீட்டர் தான், சிங்கிள் சீட்டர் ரூம் தான், ஒரு ஆள் மட்டும்தான் தங்க முடியும். அதேமாரி அந்த சென்ட்ரல் லைன் டபுள் லிஃப்ட் வழியாக வந்தேன் இல்லையா, அந்த லைனில் இருக்கிறது எல்லாமே கூட வந்து சிங்கிள் சீட்டர் தான். இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் தெரியுது எல்லாமே சிங்கிள் சீட்டர் ரூம் தான். அதே மாதிரி அந்த 4 ரூம்ஸ் காமிச்சேன் இல்லையா, அட்டாச்சு பாத்ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஷூட்டு, அது மட்டும்தான் வந்து ஃப்ரண்ட் ஏரியாவில் இருக்கிறது. அதெல்லாம் வந்து ஹையஸ்ட்டு ஃபீஸு. இந்த சைடில் இருக்கிறதுலாம் சிங்கிள் சீட்டரு, இவங்களுக்கு எல்லாம் காமன் பாத்ரூம் தான் இங்கே இருக்குது. இந்த டூரை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஹாஸ்டலோட எண்டு பின்னாடி பக்கம் வந்தாச்சு. கடைசிலையுமே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக பாருங்கள், இந்த வழியாக தான் நான் வந்தேன். இந்த கார்னர்லேருந்து தான் உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபில்டர்லாம் காமிச்சேன். ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பினா இங்கே வந்து எல்லாம் தெரியும். சைக்கிள் நீத்தி வச்சுருக்க இடம், அந்த தொட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் எண்டில் இருக்குது, ஹாஸ்டலோட எண்டு இதுதான். பாருங்கள் பின்னாடி காம்பவுண்ட் எதுவும் நாங்கள் ஒரு வேலி மட்டும் இருக்கும். ஓகேவா, இது எண்டு. ஸோ இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டோர் இருக்குல்ல லிஃப்ட்டுக்கு பக்கத்தில், அந்த டோருக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ரூமே வந்து சிங்கிள் சீட்டர் ரூம் தான். அதாவது சென்ட்ரல் லைனில் அப்படி வந்தேன்னா, அதாவது சென்ட்ரல் லிஃப்ட்டில் இருந்து இப்படி வந்தேன்னா, அப்படி வந்து ஆப்போசிட்டாக அந்த பக்கம் போகிறது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அட்டாச்சு பாத்ரூம், கிச்சன் ரூமு. அதுக்கப்புறம் கடைசியில் நான் காமிச்சது வந்து ஃபேமிலி ஷூட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த சென்ட்ரல் ரூட்டுக்கு இந்த பக்கம் எல்லாமே வந்து சிங்கிள் சீட்டர் தான். அந்த சென்ட்ரல் சிஸ்டத்துக்கு இந்த கார்னரில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த கார்னரில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த சைடில். ஓகேவா, 2 கார்னரில் 2 பாத்ரூம் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பாத்ரூமு, அதே மாதிரி அந்த சைட்லேயும் இந்த லைன் ஃபுல்லாக பாத்ரூமு. அதே மாதிரி வந்து ஃபேமிலிக்கு அட்டாச்சு கிச்சன் எல்லாத்துக்கும் அவங்களுக்குலாம் வந்து அதுக்குள்ளே பாத்ரூம் இருக்கும். ஓகேவா, வாட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, குடிக்கிற தண்ணி, அது வந்து எல்லா ஃப்ளோர்லேயுமே வந்து அந்த பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கும், அந்த பக்கமும் பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கும். அண்டு நான் சொன்னேன் இல்லையா சைக்கிள் நிறுத்துறதுன்ட்டு, இங்கே பாருங்கள் சைக்கிள் நிறுத்திருக்காங்களா, மயிலுங்கெல்லாம் கத்துது. அங்கே பாருங்கள் ஒரு மயில் தெரியுதா, இதுதான் மயில், அங்கே நின்றுருக்கு பாருங்கள் மயில். ஓகே, இதுங்க அப்பப்போ கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து சைக்கிள் நிறுத்துகிற இடம். இங்கே சுற்றி சைக்கிள் நிறுத்துவாங்க. நான் அது இன்னும் தெளிவாக காட்டுறேன். நடுவில் வந்து அது என்னது, அந்த வாட்டர் பூல் மாதிரி இருக்கிறது. ஆனால் வந்து கொசு ஃபார்ம் ஆகுதுன்றதால தண்ணியெலாம் தேங்க விடுறதில்ல. அப்புறம் எல்லா பில்டிங் பாத்ரூம் மேலேயும் வந்து 6 டேங்க் இருக்கும், சின்டெக்ஸு 6 டேங்க்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சோலார் பேனல் தான். இந்த அங்கே பாருங்கள், அங்கேயும் சோலார் பேனல் தெரியுதா. எல்லா என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே சோலார் பேனல் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா,
ஃப்ளோரு எல்லா டாப்லேயுமே வந்து லைட் இருக்கும். லைட் வந்து தனி லைட்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து தனி லைட் மீன்ஸ் ஒரு சுவிட்ச் போட்டால் ஒரு லைட் எரியும் அப்படின்றதில்ல. ஒரு சுவிட்ச் போட்டால் எல்லா லைட்டுமே எரியும். பார்க்குறீங்களா பாருங்கள், ரெண்டு சுவிட்சு தான் ஆல்டர்னேட்டாக எரியும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபயர் சிஸ்டம். நெருப்பு வந்துச்சுன்னா அணைக்கிறதுக்கு அலாரமும் இருக்குது. அடித்தா அமுக்குன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கரண்ட்டு பில் ஏதாவது பார்க்கணுன்னா இதில் வந்து பார்த்துக்கலாம். நம்ம ரூம்லேயே கரண்ட்டு பில் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அப்புறம் பாத்ரூம், நான் ஆல்ரெடி பாத்ரூம் டூர் பண்ணியிருக்கேன். அதை வேணால் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப்லேயே நான் வேணால் சேனல் லிங்க் தரேன். வீடியோ லிங்க் தரேன். ரொம்ப வளர்றேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுக்கிறேன்னா புலம்புறேன். ரொம்ப புலம்புறன்றதை விட பேச முடியல, பயமாக இருக்குது. இது டூர் வந்து நான் ஆல்ரெடி போட்டேன். இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்குன்னா, இருங்க சத்தம் வருது, ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே எதுக்கு வந்திருக்குன்னா ஒரு நல்ல வியூ காட்டலான்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் சுற்றி சைக்கிள் நிறுத்துவாங்க. அது மழையிலே தான் நனைஞ்சிட்ருக்கும். ஒரு ஷெட்டு போட மாட்டாங்க. இது வந்து அந்த இடம் நான் காட்டினது. சும்மா ரிலாக்ஸாக நடந்து போகலாம். அது வந்து வாட்ரு ஃபில்டர் பண்ணுற சிஸ்டம், பவர் சிஸ்டம் அங்கே தான் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து சோலார் பேனல் தான். எல்லா இடத்துலையுமே சோலார் பேனல் தான் இருக்கும். இங்கே வந்து சென்ட்ரல், இதுதான் சென்ட்ரல் லைனு. இதில் வந்து அந்த கார்னர் ஃபுல்லாக பாத்ரூம் இருக்கும், இந்த கார்னர் ஃபுல்லாக பாத்ரூம் இருக்கும். வாட்டரும் வந்து அந்த கார்னர்லேயும் இருக்கும், இந்த கார்னர்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் சென்ட்ரல் லிஃப்ட்டு அண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் இருக்கிறது நர்மதா காம்ப்ளெக்ஸ் சைடு. ஓகேவா, அவ்வளோதாங்க. இதுதான் வெளியெல்லாம் சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நான் பண்ண போகிறது வந்து சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா பில்டிங் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணல் புயல் வந்து வந்துச்சு. புயல் வந்ததுக்கே பிடுங்கிட்டு போயிடுச்சு. இதில் வேறு இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டலாமா. இதெல்லாம் நினச்சாதாங்க ரொம்ப கவலையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சும்மா காற்றடிச்சதுக்கே மேலே இந்த ஃப்ளோர்லாம் பிடிங்கிட்டு வந்து வந்துருச்சு. அது என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க ரிப்பேரே பண்ணல. இது நடந்து எப்படியும் ஒரு 2 மாதம் ஆகிருக்கும். அப்புறம் இது வந்து க்ளீன் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. ஸ்டூடெண்ட் வந்து பார்த்து மார்க் பண்ணி பாத்ரூம் ஃப்ளோர்லாம் க்ளீனாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன டிக் பண்ணி சைன் பண்ணணும். அப்புறம் எல்லா ரூமுக்கு வெளியுமே வந்து டஸ்ட்பின் இருக்கும். எல்லா ரூமுக்குமே டஸ்ட்பின் இருக்கும். அதுக்கப்புறம் துணி காய போடுறதுக்கு அந்த என்னது துணி காய போடுறதுக்கு ஒன்று தருவாங்களே இரும்பில், அதையும் காட்டுறேன். அப்புறம் ரூம் டூர் வந்து நான் தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். சிங்கிள் சீட்டர் ரூம் தான். டபுள் சீட்டரும் ஃபேமிலி சீட்டும் கிடைக்கல, அதனால் போட முடியல. ஓகேவா. அப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்துருக்கலாம், ரூம் டூர்லேயே வந்து பார்த்துருக்கலாம். இதை நான் காமிச்சிருப்பேன், ஸ்விட்ச்சு மீட்ரு பாக்ஸு. என் ரூமில் ஒர்க் ஆகலைன்னு சொன்னேன். ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகலைனாலுமே வந்து ப்ராப்ளம் இல்லை போல், நம்ம பில்லு கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 157.9 இருக்கா, ஆர்எஸ் ருபீஸ் 157 இருக்குது. இது வந்து பேலன்ஸ். ஓகேவா, 157 ரூபா வந்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த 157 ரூபா வந்து கம்மியாக ஒரு யூனிட், இங்கே வேறு 46 யூனிட் இருக்கா. ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபா வந்து வாங்குறாங்க. ஓகேவா, 8 ரூபா வந்து இப்போ 157 இருக்குது. நான் இங்கே வரும்போது 200 ருபீஸ் இருந்துச்சு. ஒரு ரூம்லேயுமே வந்து நீங்கள் புதுசாக போகும்போது 200 ருபீஸ் இருக்கணும். ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா ஒரு யூனிட்டுக்கும் 8 ரூபா குறையும். அந்த யூனிட் வந்து யூஸ் பண்ண 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட வந்து கரண்ட் வந்து கட் பண்ண மாட்டாங்க. அதாவது அதுக்கப்புறம் வந்து மைனஸில் போக ஆரம்பிச்சிடும். மைனஸில் வந்து அப் டு 200 வரைக்கும் போகும். மைனஸ் 200 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா உங்களுடைய கரண்ட் வந்து கட் பண்ணிவிடுவாங்க. கரண்ட் கட் ஆச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேனு லைட்டெலாம் ஒர்க் ஆகும், ஆனால் அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா. ஸோ அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே டெல்லியில் வந்து ஏதோ கரண்ட் பில் கட்டுறதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்காமா, அவங்களுக்கு வந்து பே பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஓடிபி சொல்லுவாங்களாம். அது என்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து இதை வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியுமா. அப்போ எவ்வளோ கட்டணும், -200 போயிடுச்சு. அப்போ எவ்வளோ கட்டணும்னா 400 கட்டணும். ஏன்னா -200க்கு ஒரு 200 ரூபாவும் ப்ளஸ் ஒரு 200 வந்து எக்ஸ்ட்ரா கட்டணும். அது வந்து இப்போது 157 இருக்கா, அந்த மாதிரி வந்து ப்ளஸ் 200 ஆகிடும். ஓகேவா, அதனால் 400 கட்டணும். அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா அவங்க சீட் பண்ணுறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். உஷாராக இருங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் காட்டியிருக்க மாட்டேன். இது வந்து துணி காய போடுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து கொடுத்தாங்க. நான் வீடியோ டூர் போட்டாலே அந்த டைமில் வந்து இது இருந்திருக்காது. ஓகேவா, அதனால் இப்போ காட்டுறேன்.
இது வந்து எல்லா ரூமுக்குமே ஃப்ரீயாக தருவாங்க. இது மட்டும் இல்லாமல் கர்டைன்ஸும் வந்து ஃப்ரீயாக தான் தருவாங்க. கர்டைன்ஸும் வாங்கிக்கோங்க இல்லைன்னா. அப்புறம் வந்து டஸ்ட்பின்னும் ஃப்ரீ தான். எல்லா ரூம்லேயும் டஸ்ட்பின் வந்து வெளியே இருக்கும். என் ரூமில் வந்து நான் உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தொடப்பம் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தர மாட்டாங்க, நீங்கள் தான் வாங்கிக்கணும். இது வந்து ஃப்ரீ. அதே மாதிரி என் ரூமில் வெளியும் ஒன்று இருக்கும். அது எவன் வச்சான்னு தெரில, சரி இருக்கட்டும்னு சொல்லி நானும் விட்டேன். ஸோ இது ஒன்று இருக்குது, அவ்வளோதாங்க. இதுதாங்க நர்மதா காம்ப்ளெக்ஸ் சைடு. இதெல்லாம் வந்து நான் ரூம் டூர்லேயே காமிச்சிருப்பேன். அது வந்து ஸ்கேட்டிங் போர்ட் பண்ணுற ஏரியா, சின்ன பசங்க தான் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அது நர்மதா காம்ப்ளெக்ஸு ஃபுல்லாக ஃபேக்கல்ட்டி கிளப்பு, ஓகேவா. இங்கேருந்து பார்த்தா சயின்டிஸ்ட் அப்பார்ட்மெண்ட் தெரியும். அதுவும் அங்கே வந்து காவேரி ஹாஸ்டல் இருக்குது. காவேரி ஹாஸ்டல் இல்லை காவேரி அப்பார்ட்மெண்ட்னு சொல்லலாம். அங்கே ஐசிஆர் கன்வென்ஷன் சென்டர்னு இருக்குல்ல, அங்கே தான் வந்து கான்வெகேஷன், பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் மீட்டிங்ஸ்லாம் வந்து நடக்கும். அங்கே தான் வந்து எனக்கு டிகிரியும் கொடுத்தாங்க. இந்த வழியாக தான் ஸ்டார்டிங் வீடியோவில் நான் நடந்து வந்தேன். இது வழியாக நடந்து வந்து அப்படி சுற்றிக்கிட்டு வந்தேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்து போத் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். நெகட்டிவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெகட்டிவ்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃபீஸு 36,000 பர் இயர், ஓகேவா. இது வந்து டெல்லியில் வந்து சீப்புன்னு நினச்சாலும் மற்ற ஹாஸ்டலில் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப காஸ்ட்லி தான். மற்ற ஹாஸ்டலில் வந்து 15,000 தான் வருஷத்துக்கே மேக்ஸிமம் ஃபீஸு, ஆனால் இங்கே ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஒய்ஃபைக்கும் தனியாக வந்து காசு கட்டுறோம். ஆனால் வந்து ஒய்ஃபை வந்து இன்னும் ஃபெசிலிட்டிஸ், அந்த ஒயர் கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல. எத்தர்நெட் போர்ட்லாம் சும்மா தான் இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவு. அப்புறம் வந்து பேர் தான் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டலு, ஆனால் தண்ணி வந்து அங்கே ஒரு சென்ட்ரல் ஃபில்டர் சிஸ்டம் காமிச்சில்ல, அதில் வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் பரவாயில்ல. அவங்க என்ன 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவாங்க போல். ஏன்னா வாட்டரில் அந்த மேலே டாப் டேங்க்லேருந்து ஸ்டோர் ஆகி அந்த சென்ட்ரல் சிஸ்டத்துலேருந்து மேலே டேங்குக்கு போய் டேங்க்லேருந்து வந்து கூலிங் சிஸ்டத்துக்கு வரும். அந்த தண்ணி குடிச்சு பார்த்தா வந்து கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். டிடிஎஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதே இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ், நெகட்டிவ்னு சொல்லலாம். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க. காலையிலையும் நைட்டும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நான் வந்து ஹாஸ்டல் விட்டு வெளியே போயிட்டேன், ஹாஸ்டல் விட்டு வெளில வரேன் அப்படின்னு வந்து காட்டிக்கணுமா. அப்படி காமிச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபெல்லோஷிப் தருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஹாஸ்டலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ப்ரைவசி வந்து ரிப்ரீவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் வந்து 3,000 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நம்ம தான் தனியாக கட்டணுமா. அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டியாக நான் பார்க்குறேன். அப்புறம் பாத்ரூம், இந்த ஃப்ளோர் கிளீனிங்கு, குப்பையை வந்து டஸ்ட்பினில் இருக்கிற குப்பையை வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து எப்போனா, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது கூட விட்டுருங்க, ஆல்டர்னேட் டேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த டாய்லெட் இருக்குல்ல, அந்த பாத்ரூமில் இருக்கிற ஃப்ளோர் கூட வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த டாய்லெட் இருக்குல்ல, அதை வந்து க்ளீன் பண்ணுறது 5 நாளைக்கு ஒரு தடவை, 6 நாளைக்கு ஒரு தடவை, ஓகேவா. அது ஒன்று. அப்புறம் வந்து டஸ்ட்பின் வந்து என்ன ஆகுதுன்னா, வீக்லி ஒன்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா, அதுவும் இந்த டீக்ரேட் ஆகிற குப்பைலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபங்கஸ் க்ரோ ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து விட்டு வச்சுருவாங்க. இவ்வளோ நெகட்டிவ் இருக்குது. ஆனால் பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டலு. அதுக்கப்புறம் அங்கே பாத்ரூமில் காமிச்சு இல்லையா, புயல் அடித்து உடஞ்சி போய் விழுந்துருக்குன்ட்டு அதெல்லாம் சரியே பண்ணுறதில்ல, அப்படியே விட்டாங்க. எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கேட்கவே மாட்டாங்க. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டலோட அவல நிலை. அப்புறம் பாசிட்டிவ்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சோலார், அதாவது சஸ்டைனபிளாக எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே மேலே இருக்கிற ஃபேனு, லைட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து சோலார் கனெக்ஷன் மூலமாக தான் வந்து எனர்ஜி வருது. ஸோ இதனால் வந்து கார்பன் எமிஷன் குறையும், அது இது நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த ஃபேனுக்கும் லைட்டுக்கும் வந்து நம்ம கரண்ட் பில்லே கட்ட தேவையில்ல. அப்புறம் எதுக்கு ப்ரோ கரண்ட் பில்லு, இதுக்கு எதுக்கு நம்ம பே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம அந்த ப்ளக் பாயிண்டில் வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து வேறு ஏதோ அயன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தான் வந்து நீங்கள் பில் கட்டணும். அதே மாதிரி ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா, ஏசி, வாட்டர் கூலர் வச்சு, ஏசி ஏர் கண்டிஷ்னரு, ஏர் கூலரு இது யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பில்லு வரும். மற்றபடி லைட்டு ஃபேனுக்கெலாம் பில்லே இல்லை, ஃப்ரீ எனர்ஜி தான், ஃப்ரீ காஸ்ட்டு. இது வந்து ஒரு பாசிட்டிவ். அப்புறம் வந்து தனி ரூம் இருக்குது, அது ஒரு பாசிட்டிவ். வேறு என்னங்க சொல்கிறது. அப்புறம் வந்து மற்ற ஹாஸ்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்கும். தண்ணி ப்ராப்ளம் இங்கேயே தண்ணி ப்ராப்ளம் இருக்குது. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கும், பேட் ஸ்மெல்லு வரும், அங்கங்கே ஓட்டையாக இருக்கும், உடஞ்சி போய் விழுந்துருக்கும், ஜன்னல்லாம் சரியாக இருக்காது, டோர் சரியாக இருக்காது. அந்த இடமே வந்து நிறைய பூச்சிங்கெலாம் ஈஸியாக உள்ளே வந்துடும். ஆனால் இந்த இடத்துல வந்து பூச்சிங்கெலாம் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர மாதிரி எனக்கு தெரில. ரூம்ஸும் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா புது ஹாஸ்டல் தான், 6 மாதம் தானே ஆகுது. அதனால் வந்து நல்லா தான் இருக்குது. இதுவும் பழசாச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு தோணுது.
பாசிட்டிவ் 2 பாயிண்ட் தானே சொல்லியிருக்கேன், வேறு என்ன பாசிட்டிவ் சொல்கிறது. பாசிட்டிவ் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இது வந்து நான் எப்போ எடுத்தேன்னா சும்மா தோணுச்சு, ஏன்னா வந்து எல்லாம் செமஸ்டர் ஹாலிடேன்னு வெளியே போயிருக்காங்க, அதனால் எதுக்குன்னு தோணுச்சு எடுத்தேன். அப்பயும் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப என்ன சொல்கிறது, டைம் கிடைக்கிறதில்ல, ரிசர்ச் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வீடியோ வந்து வந்தால் வெரி வெரி ரேர். ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.